ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அபிநயா. நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் சம்பந்தமாகவும் வழிபாடுகள், பரிகாரங்கள், ராசி பலன், அது மாதிரி நிறைய புதிய புதிய தகவல்களை தினந்தோறும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் ஒரு புதிய தகவலை தான் பார்க்க போகிறோம். அதுக்காக வழக்கம் போல் நம்ம நிகழ்ச்சியில் யார் இணைந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்தோன்னே பணவரவுக்காக குபேர பூஜை பண்ணுங்க, மகாலட்சுமி பூஜை வீட்டில் பண்ணீங்க அப்படின்னா பணம் நிறைய வர ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இப்போ பதிவு இதை பற்றி நிறைய போயிட்டு இருக்குல்ல சார். இதை பற்றின உங்களோட கருத்து என்ன சார்? பொதுவாகவே குபேர பூஜை பண்ணும் பொழுது ஒரு குதூகலம் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மை. மகாலட்சுமி பூஜை பண்ணும் பொழுது மனசுல ஒரு நம்பிக்கை, நமக்கும் பணம் வரும்னு ஒரு சின்ன நம்பிக்கை வரும் இல்லையா, அது உண்மை. ஆனால் குபேர பூஜை பண்ணுவதால் மட்டுமே உங்களுக்கு அபாரமான செல்வம் கிடைக்கும், ஆடம்பரமான வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லளவும் உண்மை இல்லை அப்படிங்கிறது ஒரு உண்மை. அதே மாதிரி மகாலட்சுமி பூஜை பண்ணும் பொழுது உங்களுக்கு மழையளவு செல்வம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அப்படி எதிர்பார்க்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறது உண்மை. நீங்கள் எத்தனை குபேர பூஜை பண்ணினாலும் எத்தனை மகாலட்சுமி பூஜை பண்ணினாலும் உங்களுடைய ஜாதகத்தில் குபேர சம்பத்துக்களை கொடுக்கக்கூடிய தேவ குருவாகிய குரு பகவானோ அல்லது அசுர குருவாகிய ஆடம்பர வாழ்க்கையை 5 நிமிஷத்தில் கொடுக்கக்கூடிய அமைப்போடு இருக்கக்கூடிய அசுர குருவாக திகழக்கூடிய சுக்கர பகவானோ அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் இணைந்து குரு சந்திர யோகமோ அல்லது புதன் பகவான் சூரிய பகவானோடு சந்திர பகவான் இணைந்து புத சந்திர யோகம் புத அத்தி யோகம் இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் பொற்காலமான வாழ்க்கையை நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. குபேர பொம்மையை வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டா செல்வம் சேரும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் அதே குபேர பொம்மையை ஆயிரக்கணக்கில் வித்துக்கிட்டு இருக்கிற அந்த தொழிலாளிக்கு அந்த வியாபாரம் செய்கிறவருக்கு இந்த மாதிரி குபேர சம்பத்து கிடைக்கணும் இல்லையா. பாரிஸில் போனீங்க அப்படின்னா, அதாவது சென்னையில் பாரிஸில் போனீங்க அப்படின்னா 150 ரூபாயிலிருந்து 5000 10,000 50,000 ரூபாய் வரைக்கும் குபேர பொம்மை இருந்துகிட்டு இருக்குது. அப்படி குபேர பொம்மை மூலமாக உங்களுக்கு சம்பத்து கிடைக்கிறது உண்மையாக இருந்ததுன்னா 5000 ரூபாய்க்கு விற்க வேண்டிய அந்த குபேர பொம்மையை அவரே வச்சு பூஜை பண்ணிக்கலாம். அவருக்கு இதே மாதிரி பல மடங்கு சம்பத்து கிடைக்கணும் இல்லையா. அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான். உங்களுடைய கரு உருவாகும் போது உங்களுக்குன்னு என்ன விதிக்கப்பட்டிருக்குதோ விதிக்கப்பட்ட அந்த செல்வம் தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஆன்மீக வழிபாடு வந்துட்டு இருக்குது. குபேர சம்பத்து கிடைக்கிறதுக்காக குபேர பகவானை வழிபாடு வைக்கிறது அப்படிங்கிறத விட பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது குபேர பகவானே லட்சுமி தேவியைத்தான் வழிபாடு பட்டு இந்த மாதிரி குபேர சம்பத்து பெற்றார் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது. ஆக இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஏருக்கு மாறாக குந்த வச்சு இருக்கக்கூடிய கணவன் பிள்ளைகளை மதிக்காமல் இதே குந்த வச்ச குபேர பகவானை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு அவ்வளவு செல்வம் கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். உழைப்பு உழைப்பு அப்படிங்கிறது, உழைப்பு இருந்தால் உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான தத்துவம். அதை எல்லோரும் ஏற்றுக்க முடியும். அந்த உழைப்பை கொடுத்து கூட நல்ல பிழைப்பு இல்லாமல், மதிப்பு இல்லாமல், சிறப்பு இல்லாமல் கஷ்டப்படுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறது இதே பிரபஞ்சத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம மறக்க முடியாது, மறுக்க முடியாது. ஆக உங்களுடைய ஜாதகத்தில் செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்தது அப்படின்னா, அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது யோகமான திசா காலங்கள் வந்தது அப்படின்னா, அல்லது உங்களுடைய ஜாதகத்தில்
வந்து லக்னாதிபதி கெடாம இருந்து அந்த லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருந்து அந்த லக்னாதிபதியோட திஷா புத்தி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ஓரளவு மதிப்பு மரியாதையான பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது, உங்களுடைய மனசில் வந்து நிதி அப்படிங்கிறதுக்கு மேலே நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதியாக இருந்துகிட்டு இருக்குது. குபேர பொம்மையை வச்சு அல்லது மகாலட்சுமியை பார்த்து வழிபாடு வச்சு அதில் ஏதாவது பணம் காசு செல்வம் வந்தது அப்படின்னா சந்தோஷப்படுங்க. இதையெல்லாம் செஞ்சு கூட முக்கி குபேர பூஜை பண்ணி குழந்தைகளை கூட கவனிக்காம குபேரரை கவனித்து பூஜை பண்ணி நமக்கு செல்வம் கிடைக்கலையே அப்படின்னு ஆதங்கப்படுறவங்க வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் ஜாதகப்படி என்ன இருந்துகிட்டு இருக்குதோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத உண்மை. ஆனால் அந்த ஜாதகப்படி கிடைக்க வேண்டிய செல்வம் சம்பத்து குபேர சம்பத்துகள் எல்லாம் கிடைக்காமல் தடை ஏற்பட்டுச்சுன்னு வைங்களே, அந்த தடைகளுக்கு விடை கொடுப்பதற்காகத்தான் ஆன்மீகம் அப்படின்னு வருது. அந்த ஆன்மீகம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கலாம்னு ஒரு அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். இப்போ நாட்டில் வந்து 140 கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 140 கோடியில் ஒருவர் கூட உங்களுக்கு உதவ முடியாமல் ஒருவர் கூட நல்லவர் எல்லாம் இருக்கிறோம் இல்லையா, இதுதான் உண்மை. அந்த மாதிரி அதில் 140 கோடியில் யாரோ ஒருவர் 2 பேர் உங்களுக்கு நல்லவங்களா இருந்துகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற ஆயிரக்கணக்கான தெய்வ வழிபாடுகளில் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தெய்வம் எது அப்படிங்கிற வழிபாடு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழிபாடுகளை வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு வழி கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. சரி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து குபேர பூஜை பண்ணால் காசு வந்துடும், மகாலட்சுமி பூஜை பண்ணால் காசு வந்துடும் அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு விஷயத்த பரப்பிட்டு இருக்கவங்க மத்தியில் இது பண்ணாதான் இது நடக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே பார்க்குற மக்களுக்கு உபயோகப்படுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீக தகவல், மாதப்பலன், தினப்பலன் இந்த மாதிரி நிறைய புது புது நிகழ்ச்சிகள் வந்துக்கிட்டே இருக்கும். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்தையும் விட அதி முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம். இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை, கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.